ஆக்சுவலாக நாங்கள் இது எதுக்கு சொல்கிறோம் இந்த வீடியோலன்னா, ஈவன் தோ இந்த ஃபீல்டில் இருந்தாலுமே நாங்கள் ஒரு சில விஷயத்த மிஸ் பண்ணிட்டோம். அவன் ஐ கான்டாக்ட் அவ்வளோ இல்லைங்கிறதுலையும் அவன் கம்யூனிகேட் பண்ண மாட்டேங்கிறான். ஃபங்க்ஷனில் பையன் தான் லேட்டாக பேசிடுவான், அப்ராடில் இருக்கோம், அவனுக்கு நிறைய பேரோட எக்ஸ்போஷர் கிடையாது, வீட்டில் கம்மி பேர் இருக்கும்னு நினச்சிட்டு நாங்களே ஆக்சுவலாக டிலே பண்ணிட்டோம். அதே மாதிரி டாக்டர் ஆதித்யா வந்து எப்படின்னா, நீங்கள் இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் வீடியோவில் என்ன நமக்கு பேசுகிறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ரூட் காஸ் தெரப்பி, கன்சிஸ்டன்சி, டயட்டு, இதெல்லாம் வந்து அவங்க சொல்கிறத நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நம்மளோட பசங்க சீக்கிரமாக இதுலேருந்து வெளியில் வந்து நார்மலாக நம்ம தே கேன் ஸ்டார்ட் தேர் நர்சரி, ஸ்கூல், அந்த மாதிரி நார்மலாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு அவரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து ஷேக் தெரப்பிஸ்ட், ஆக்குபேஷன் தெரப்பிஸ்ட் அசைன் பண்ணியிருந்தாங்க. ஸ்பீச் தெரப்பிஸ்ட் வந்து ராஜி. அங்கே இருக்கிற எல்லா தெரப்பிஸ்ட்டுமே வந்து வெல் ட்ரெயின்ட் அண்ட் ஸ்கில்டு. ஷேக் வந்து ஒன் ஆஃப் தி அமேசிங் ரிசோர்ஸு எங்கள் பையன் கிடச்சதில்ல. ஸோ அவன் வந்து என் பையன் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டான். பட் அவர் ஷேக்கோட செஷன்ஸ் போக ஆரம்பித்ததுலேருந்து அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறைய ஃபாலோ பண்ணான். அதுலேருந்து என்ன ஆச்சுன்னா, நாங்கள் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் அவன் வந்து கேட்க ஆரம்பித்தான். அதேமாதிரி ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டும் வந்து அவங்க கூட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து அவன் வந்து உட்காந்து கொஞ்சம் வேர்ட்ஸை சொல்கிறதுக்கு ஆரம்பித்தான். பிஹேவியரில் நிறைய சேஞ்சஸ் வந்தது. ஐ கான்டாக்ட் இம்ப்ரூவ் ஆச்சு, ஃபிங்கர் பாயிண்டிங் இம்ப்ரூவ் ஆச்சு. Then the whole team is amazing team. So thank you everyone. Thank you Dr. Aditya.